ஹலோ கைஸ், கிரிப்டோகரன்சி டெய்லி மார்க்கெட் அப்டேட். பிட்காயினோட கிராஷ் மற்றும் கிரிப்டோவோட கிராஷை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ட்விட்டரில் வந்திருக்க ஒரு இம்பார்ட்டண்டான அப்டேட்ஸை பற்றி பார்த்துடலாம். Grayscale has stand for another 17,139 Bitcoin worth 6663 million to Coinbase. அவங்களோட சோல்ட பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க கிரேஸ்கேல் சைட்ல இருந்து. இது ஒரு இம்பார்ட்டன்டான அப்டேட்டா நவடேஸ்ல போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பேனிக் செல்லர்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய செல் நடந்துட்டு இருக்கு பிட்காயின்ல. அதனால பிட்காயின் சடன் டம்ப், பயங்கரமான ஒரு டம்ப் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. இந்த சுச்சுவேஷன்ல பேனிக் செல்லர், ஸோ மார்க்கெட்ல இந்த டம்பை ஃபேஸ் பண்ணி நிறைய பேர் அவங்களோட பிடிசியை செல் பண்றாங்க. அவங்களெல்லாம் பேனிக் செல்லர்னு இந்த மார்க்கெட்ல கால் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட இதை யாருக்கு அட்வான்டேஜா எடுத்துக்கிறாங்கன்னா, பிட்காயினை அக்செப்ட் பண்ண அப்ரூவ் பண்ண ஸ்பாட் இடிஎஃப் 95,000 பிட்காயின் ஒர்த்தை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. யார்கிட்ட இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேனிக் செல்லர், மார்க்கெட்ல பேனிக் பயத்தினால செல் பண்றவங்களோட பிடிசி ஹோல்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்பாட் இடிஎஃப். இதோட ரிஃப்ளெக்ஷன் ஒன்ஸ் டம்பை ஃபேஸ் பண்ணக்குள்ள இல்ல ஹால்விங் டைம்ல ஃபேஸ் பண்ணக்குள்ள கண்டிப்பா அது தெரியும் அப்படின்ட்டு ஒரு ட்வீட் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் அப்டேட்னா என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வேல்ஸ் சைட்ல இருந்தா இல்ல யாரும் தெரியல, அன்னோன் எக்ஸ்சேஞ்ச் நடந்திருக்கு. த்ரோ பினான்ஸ்க்கு அன்னோன் எக்ஸ்சேஞ்சா பினான்ஸ் சைடுக்கு நடந்திருக்கு. இதுவும் வேல்ஸோட ஒரு கிராக்ஷா தான் இருக்கும் அப்படின்றத பத்தி இந்த ட்விட்டர் அப்டேட்ஸ்ல பார்த்தோம். ஸோ ஸ்பாட் பிட்காயின் இடிஎஃப் அப்ரூவல் ஆனதுக்கு அப்புறம் பிடிசியோட பிரைஸ் சடனா டம்ப் ஆயிருக்கு. இந்த ஜான் மந்த்ல பிடிசி $49,000 ரீச் ஆகி பம்பை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்த சடன் டம்ப் ஃபேஸ் பண்ணிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு ரீசன் ட்விட்டர் அப்டேட்ஸ்ல பார்த்த கிரேஸ்கேலோட சோல்டா இருக்குமா அப்படின்ட்டு ஃபுல் டீட்டெயில்டா இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட கம்யூனிட்டியான ட்விட்டர், டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம்ல நம்மளை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிட்காயின் ரீசன்ட் டைம்ஸா சடன் டம்ப், பயங்கரமான ஒரு டம்ப் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. கிரிப்டோ மார்க்கெட்ல இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் தான். என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாலட்டிலிட்டி அப்படின்னு சொல்றது. ஒரு சடனா ஒரு பம்பை பார்க்கும், அட் த சேம் டைம் சடனா ஒரு டம்பை பார்க்கும். அதுதான் இந்த கிரிப்டோ கரன்சில ஒரு பியூட்டிஃபுல்லான திங்கே. பட் ஆனா பிட்காயின் ஃபேஸ் பண்ண டம்ப் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 39,273 டம்ப் ஆகுறது. அதுவும் எப்படின்னா, ஜான் மந்த் ஸ்டார்டிங்ல $49,000 இருந்த ஒரு காயினோட ரேட் சடன் டம்பா 39,273 வந்திருக்கு. அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணங்கள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரேஸ்கேலா தான் இருக்கணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க மார்க்கெட்டை நிறைய விதத்துல பயமுறுத்திட்டு இருக்காங்க. பேனிக் செல்லர் கிரியேட் ஆயிருக்காங்க அப்படின்னா பாத்துக்கோங்க நீங்களே. பிகாஸ் ஆஃப் அவங்களோட பிடிசியை காயின் பேஸ்ட செல் பண்ணிட்டு இருக்காங்க, பயங்கரமா செல் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பேஸ் பண்ணி நிறைய ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க நிறைய பேர் அவங்களோட பிட்காயினை மார்க்கெட்ல சரமாரியா செல் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால பிட்காயினோட டம்ப் பயங்கரமா கிரிப்டோவே கிராஷ் ஆகுற அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அதுதான் நடந்துட்டு இருக்கு மார்க்கெட்ல. அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கு. என்னது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ட்விட்டரை வச்சு நிறைய ஒரு பிளே பண்ணிட்டு இருக்காங்க. யூஎஸ்டிடி, ட்விட்டர், அந்த மாதிரி இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வர இடத்துலலாம் பயங்கரமான ஒரு பிளே நடந்துட்டு இருக்கு வேல்ஸ் சைட்ல இருந்து. என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டக்குன்னு சடனா அன்னோன் இதுல இருந்து பினான்ஸுக்கு டிரான்சாக்ஷன் நடக்கிறதா இருக்கட்டும், கிரேஸ்கேல் காயின் பேஸுக்கு சென்ட் பண்றதா இருக்கட்டும், அட் த சேம் டைம்ல ஸ்பாட் இடிஎஃப் அவங்களோட ஹோல்டிங்கை நல்லா ஸ்ட்ராங் ஆக்குறதா இருக்கட்டும், என்ன நடக்குதுன்னே மார்க்கெட்ல புரியாத ஒரு சுச்சுவேஷன் தான் நடந்துட்டு இருக்கு. இந்த ஹோல்டிங்கை பேஸ் பண்ணி, ஏன்னா ஸ்பாட் இடிஎஃப் தான் அப்ரூவல் பண்ணிருக்காங்க பிட்காயினை, அவங்களே ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனா அவங்கள நம்பி பிட்காயினை பை பண்ணவங்க செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு திங் தான். ஸோ நான் ஐ எம் நாட் அ ஃபினான்ஷியல் அட்வைசர். இந்த டைம்ல நான் சொல்றது என்னன்னா, சடன் டிப்பை மார்க்கெட் எப்பப்பெல்லாம் ஃபேஸ் பண்ணுதோ கண்டிப்பா சடனா ஒரு பம்பையும் ஃபேஸ் பண்றதுக்கு 100% சான்ஸ் இருக்கு. திஸ் இஸ் மை அட்வைஸ், நாட் ஃபார் யூ.
உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பை பண்ணுங்க. என்னோட ஸ்பீச்ச கேட்டுட்டு நீங்க இது பண்ண வேணாம். ஜஸ்ட் எஜுகேஷன் டிப்ஸ் தான். ஆனா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, நீங்க உங்களோட அனலைசிஸ பேஸ் பண்ணி பை ஆர் செல் வந்து பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த கிரிப்டோ கரன்சி ஃபீல்ட்ல இது வந்து பயங்கரமான ஒரு டைம். பிகாஸ் வந்து 2 மந்த்ஸ்ல ஹால்விங் டைம ஃபேஸ் பண்ற இந்த டைம்ல பிட்காயினோட பிரைஸ் வந்து 19% வந்து டிராப் ஆயிருக்கு. 39,000 வரைக்கும் கீழ போயிருக்கு. இன்னும் கீழ போச்சுன்னா, ஒரு பயங்கரமான ஒரு கிராஷ தான் ஃபேஸ் பண்ணும் பிட்காயின் அப்படின்றதையும் சொல்லிக்கிறேன். பிடிசிய இடிஎஃப் அப்ரூவல் பண்ணதுல இருந்து கிரே ஸ்கேல் காயின்பேஸ் கிட்ட சோல்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2.68 பில்லியன் பீப்புள் அண்ட் பேனிக் அண்ட் செல் 2 மந்த்ஸ்ல ஹால்விங் வேற வரப்போகுது. ஸோ நீங்க இதை பேஸ் பண்ணி உங்களோட பை ஆர் செல்ல வந்து பண்ணுங்க. நான் இப்போ ப்ரீவியஸா சொன்ன கண்டென்ட் வந்து என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிட்காயின் வந்து ஸ்பாட் இடிஎஃப்ஆல அப்ரூவல் பண்ணப்பட்டிருக்கு. அவங்களே ஹோல்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம மார்க்கெட்ல ஹால்விங் டைம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஹால்விங் டைம்ல எப்பயுமே பிட்காயினோட பிரைஸ் வந்து ஹையா தான் போயிட்டு இருக்கும். பம்ப்ல தான் போயிட்டு இருக்கும். பட் இந்த டைம் வந்து ரொம்பவே வந்து ஒரு கிராஷ ஃபேஸ் பண்ணுது. சடனா ஒரு கரெக்ஷன் நடந்தா மட்டும் தான் ஹால்விங் டைம்ல பிடிசியோட பம்ப் வந்து நம்ம ஃபேஸ் பண்ண முடியும். இந்த டைம்ல நெறைய பேர் கேட்கறது என்னன்னா, சோ காய்ஸ் ஆல்ட் காயின்ல பை பண்ணலாமா? அப்படின்ட்டு நெறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. அதுக்கு நான் சொல்ற ஒரே ஒரு சின்ன சொல்யூஷன் என்னதுன்னா, இந்த டைம்ல ஆல்ட் காயின்ஸ பேஸ் பண்ணி யாரும் ஓட வேணாம். பிகாஸ் வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப வந்து ஒரு வொலட்டிலிட்டிய வந்து பயங்கரமா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு இந்த டைம்ல. ஆல்ட் காயின்ஸுமே பயங்கரமான ஒரு அப்சைட் டவுன்ல தான் போயிட்டு இருக்கு. ஸோ காய்ஸ் அனலைஸ் பண்ணிட்டு எதுவா இருந்தாலும் பண்ணுங்க. இதுதான் என்னோட ஒரு சின்ன அட்வைஸும் கூட. ஸோ இவ்வளோ நேரம் நம்மளோட வீடியோக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துருப்பீங்க. அதுக்காக நம்மளுக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. நான் உங்களுக்கு சொன்னதுல இந்த 7 மினிட்ஸ் வீடியோல கண்டிப்பா ஒரு 1 மினிட்டாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். 1 மினிட் யூஸ்ஃபுல்லா இருந்தா கூட எனக்கு ஓகே தான். ஸோ இந்த மாதிரி ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் வந்து ரெகுலரா உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுக்க முடியும். நீங்களும் அதை பேஸ் பண்ணி ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண முடியும். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. ட்விட்டர், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம்ல நம்மள ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.